ஐயப்பன் தாங்கல்ல ஒரு கஸ்டமர் கிச்சனில் மாட்டிருக்க ஏசி சர்வீஸ் பண்ணதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டேப்பை திறந்தோம்னா தண்ணி நல்லாவே வரல. அது மட்டும் இல்லை, அது கழுவும் போது எல்லா பக்கமும் தெரியும். என்னடான்னு சொல்லிட்டு அந்த டேப்பை திருப்பி பார்த்தோம்னா அதில் ஃபுல்லாக சால்ட் படிஞ்சு இருந்தது, ஃபுல்லாக பிளாக் ஆகி போய் இருந்தது. கஸ்டமர்ட்ட உடனே பர்மிஷன் கேட்டால் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன எட்ரா ஆயுதத்தைன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆயுதத்தை எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சு பேனர், கட்டிங் பிளேயர், கிரீப் பிளேவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு டேப்லயும் இந்த மாதிரி சால்ட் படிஞ்சு நல்லாவே தண்ணி வரலன்னா நீங்க நான் செய்யற மாதிரி செய்யுங்க. ஆண் பெண் யாருனாலும் இந்த வேலை செய்யலாம். எவ்வளவு தூசி இருக்கு பாத்தீங்களா? அதுல கக்கூஸ் கலர் ஆசிட் ஒன்று எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின் அல்லது ஊசி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து ஓட்டையை ஒன்று போட்டுக்கோங்க. கண்ணு மூக்கு ரெண்டையும் பத்திரமா பாத்துக்கோங்க. வெறுங்கையால இப்படி பண்ணாதீங்க, கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. அங்கே வரும் ஆசிட்டால இப்படி பக்குவமா கிளீன் பண்ணிக்கோங்க. பல்லு விளக்குற பழைய பிரஷ வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய சால்ட் உப்பு எல்லாமே கரைஞ்சி அப்படியே வெளியே போயிடும். பக்குவமா இந்த மாதிரி புதுசாயிடும். அதே டேப்ல இந்த மாதிரி பக்குவமா கிளீன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பக்குவமா டேப்ல மாட்டிக்கோங்க. இப்போ எப்படி பக்குவமா தண்ணி ஃபோர்ஸா வருது பாருங்க. இந்த மாதிரி பண்ண முடியலன்னா அருகில் உள்ள பிளம்பரை தொடர்பு. அப்படியே சன்குல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்புறேன்.